வணக்கம். இது வேதமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமான நிலைய ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுபவம். பெருந்தலைவர் என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. சுமந்திரன் அதிரடி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 மீது துப்பாக்கிச் சூடு, பரிதாபமாக உயிரிழந்த நபர். அனுர அரசாங்கத்திற்கும் மகிந்த தரப்பிற்கும் வலுக்கும் முருகல். தனியாக செயற்பட உள்ள நிதி குற்ற புலனாய்வு பிரிவு. அரசு அதிகாரிகளுடன் போராடி வரும் அனுர அரசு. போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல். நாட்டில் உப்பு தட்டுப்பாடு தொடர்பில் மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. அஜர்பைஜான் விமான விபத்து காரணத்துடன் மன்னிப்பு கோரிய புடின். காசாவில் கமாசுக்கு பேரிடி, சுற்றி வளைத்து முற்றாக முடக்கிய இஸ்ரேல். இது வேதமிழின் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்கு வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்காக குடிவரவு குடியகல்வல் திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனமாகிய 3 நிறுவனங்களிலும் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தோடு தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும், அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது சுட்டி காட்டியுள்ளார். மாவை சேனாதிராஜா கட்சியின் பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று செய்திகள் வந்துள்ளன. அரசியல் குழு தலைவராக சம்பந்தனை நியமித்த போதும் பெரும் தலைவர் என்று அழைத்தோம். அவ்வாறு மாவை சேனாதிராஜாவை அழைப்போம் என நான் பிரேரித்திருந்தேன். ஆனால் யாப்பிலே அப்படி ஒரு பதவி இல்லை. எனவே யாப்பின்படி நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஸ்ரீதரன் கூறியதன் காரணத்தினால் பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை என தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒருவர் தனது பதவியில் இருந்து விலகுவதற்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது. எனவே மாவை சேனாதிராஜா தனது பதவியில் இருந்து விலகுவதற்கு பூரண சுதந்திரம் இருந்தது. அதனை உபயோகித்து அவர் கடந்த அக்டோபர் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்தார். கட்சியின் யாப்பின் பிரகாரம் ஒரு பதவி வெற்றிடமானால் அதனை நிரப்ப வேண்டிய பொறுப்பு, கடமை, அதிகாரம் மத்திய செயற்குழுவிற்கே இருக்கிறது. அதனை இன்று செய்துள்ளது. தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருப்பதாக அவர் வாய்மொழி ஊடாகவோ எழுத்து மூலமாகவோ அறிவிக்கவில்லை. அவருக்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அதன் பின்னரே கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று செயலாளர் அவருக்கு அறிவுறுத்தியிருந்தார். இதேவேளை சிவஞானம் பதில் தலைவராக செயல்படுவார் என்பது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். அதற்கு வரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. அந்த தீர்மானத்திற்கு தான் இணங்கவில்லை என்றவாறான கருத்தை சிவமோகன் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தருணத்தில் அவர் கூட்டத்திலே இருந்ததுடன் எதிர்ப்பு எதனையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். சேதுவையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அவர்களில் 53 வயதுடைய நபர் ஒருவரை தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை 5:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காரில் சென்ற மர்ம நபர்கள் சிலரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடு மேலும் வலுவடைந்து பெரும் மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. மொட்டு கட்சி தரப்பில் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்து கூறி வருவதனால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டகல முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளதோடு அப்படி இல்லை என்று கூறினால் அதை மறுபரிசீலனை செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்திறனியான மனோஜ் ஹமகே முன்னாள் ஜனாதிபதி மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்படும் அபாயம் இருப்பதாக கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 காவல்துறையினரே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுத்தப்பட்டிருந்த இராணுவத்தில் 227 பேர் சமீபத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு துறையின் கீழ் முன்னர் செயற்பட்ட நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தனி போலீஸ் பிரிவாக மீண்டும் செயல்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுப்பிக்கப்பட்ட பிரிவு பிரதி போலீஸ் அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் தலைமையில் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த போலீஸ் பிரிவு நல்லாட்சி காலத்தில் தீவிரமான செயல்பாட்டை கொண்டிருந்தது. இந்த பிரிவு மஹிந்த ராஜபக்சவின் கட்சியிலிருந்து பலரை விசாரணைகளுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு எதிராக வழக்குகளையும் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அரசு அதிகாரிகளுடன் போராடி வருகிறது. அதே சமயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் மக்களின் உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டியிருந்தது என கைத்தொழில் அமைச்சர் சுனில் காந்துனேத்தி தெரிவித்துள்ளார். சில்வா பிமானி ஜனாதிபதி விருதுகள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சில அதிகாரிகள் அரசாங்கத்தின் ஆணையை உணராமல் இன்னும் தங்கள் பழைய முடிவுகள், உடன்படிக்கைகள், அமைச்சரவை முடிவுகள் மற்றும் வர்த்தமானி அறிவித்தல்களில் நிற்கின்றார்கள் என்று கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் மக்களின் உரிமைகளுக்காக விரயம், கொள்ளை, மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக தெருக்களில் போராடினோம். மேலும் அரசாங்கத்தின் தவறான செயல்களை விமர்சித்தோம். இப்போது நாம் வேலை செய்து முடிவுகளை எடுத்த அரசு அதிகாரிகளுடன் போராட வேண்டும். மக்களுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் அரசுகளின் கொள்கைகளின்படி அவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் அவர்களின் உரிமைகளை மீறுவதில், தற்போது பழைய நடைமுறைகளை அகற்றுவதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர். தாக்குதலினால் நிலை குறைந்த குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதமுனை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இரு சாரார் முருகல் தொடர்பில் நேற்று முன்தினம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவில் வியாழக்கிழமை முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. முறைப்பாட்டை ஆராய இரு தரப்பினரை வரவழைத்த போலீஸ் அதிகாரி விசாரணை விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளர் பக்கமாக நின்ற பெண் திடீரென தனது செருப்பினை கழற்றி மறுமுனையில் இருந்த எதிராளியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார். இதன்போது உடனடியாக செயற்பட்ட அப்போலீஸ் அதிகாரி குறித்த தாக்குதலை நிறுத்துமாறு கூறி சமரசப்படுத்த முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் போலீஸ் அதிகாரியை திடீரென குழுவாக இணைந்து போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் தாக்கியுள்ளனர்.
இதன்போது சற்றும் எதிர்பார்க்காத குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள மருதமுனை பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் மற்றும் ஆண் சந்தேக நபர்கள் 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவைக்கு அதிகமாக உப்பினை சேகரிப்பதை தவிர்க்குமாறு கம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் டி நந்தன திலக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நாட்களில் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைந்து மொத்தமாக உப்பை வீடுகளுக்கு கொண்டு சென்று சேமித்து வைத்துக் கொள்வதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. கம்பாந்தோட்டை லங்கா உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் புதிய தலைவராக நேற்று அவர் பதவியேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு 400 கிராம் உப்பு தூள் மற்றும் 1 கிலோ கல் உப்பு 2 பாக்கெட்டுகள் போதுமானது. எனினும் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் தேவையற்ற அச்சம் காரணமாக உப்பினை சேகரிப்பதை தவிர்க்குமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்வது பன்னாட்டு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்திற்கு ரஷ்யாதான் பொறுப்பு என்று கூறாமல் அஜர்பைஜான் ஜனாதிபதியிடம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மன்னிப்பு கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனிய ட்ரோன்களை விரட்டிய போது இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுவிட்டதாகவும் புடின் தெரிவித்துள்ளார். அஜர்பைஜான் ஜனாதிபதி எல்காம் அலியோவுடன் புடின் தொலைபேசியில் பேசிய போது குறித்த விடயங்களை கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. J-82-8243 என்ற விமானம் டிசம்பர் 25 அன்று அஜர்பைஜான் தலைநகர் பாகுவில் இருந்து செச்சேன் தலைநகர் இக்டோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்கு உள்ளாகி திசை திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானம் கஜகஸ்தானின் அக்டாப் அருகே விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்து 67 பேரில் 38 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்காம் அலியோவுடன் புடின் தொலைபேசியில் பேசியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ரஷ்ய வான்வெளியில் நடந்த சோகமான சம்பவம் குறித்து மன்னிப்பு கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மீண்டும் தனது ஆழ்ந்த மற்றும் உண்மையான இரங்கலை தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாக தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதலில் தான் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் புடினின் இந்த கருத்து தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு காசாவின் கமால் அத்பான் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹமாஸுக்கு எதிரான தனது நடவடிக்கையை முடித்துவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இதன்போது அக்டோபர் 7, 2023 தாக்குதலுடன் தொடர்புடைய மருத்துவ மையத்தின் இயக்குனர் மற்றும் 15 பயங்கரவாதிகள் உட்பட 240 பயங்கரவாத செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளை இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பலமுறை அழைப்பு விடுத்திருந்த போதிலும் ஹமாஸ் பயங்கரவாத கோட்டையாகவும் பயங்கரவாதிகளின் தங்குமிடமாகவும் பயன்படுத்தப்படும் மருத்துவமனையின் உளவுத்துறை தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக IDF கூறியுள்ளது. சோதனையின் தொடக்கத்தில் 401வது கவசப்படையின் துருப்புக்கள் மருத்துவமனையை சுற்றி வளைத்து பயங்கரவாத குழுக்களின் பல உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தி துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றதாக IDF குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் கடற்படையின் சைட்டேட் 13 கமாண்டோ பிரிவின் உறுப்பினர்கள் பின்னர் மருத்துவமனைக்குள் துல்லியமான சுற்றுவளைப்புகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.